பிரச்சனை ஓடுறான் பாரு. நீங்களா மனுஷங்களா? சின்ன பொண்ணுங்க கிட்ட உங்க வீரத்தை காமிச்சிருக்கீங்க. வெட்கம் இல்லாம பொண்ணுங்க Dress கிழிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிருக்கீங்க. நீங்களா ஒரு தாய்க்கு பொண்ணுங்க தானே? வார்த்தை அளந்து பேசிடி. அடிச்சு மூஞ்சி குஞ்செல்லாம் ஒட்டச்சு விட்டுருவேன். எங்க வயலுக்குள்ள வந்தா நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? அதுவும் அவங்க எங்க பகையாளிக. எங்க பகையாளிக எங்க வயலுக்குள்ள வந்தா நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணுவோம். அடிச்சு Dress மட்டும்தான் கிழிச்சு விட்டானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கா. என்ன பகை இருந்தாலும் அத பொண்ணுங்க கிட்ட காட்டுறதா வீரம்? எங்க இருந்தாலும் எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பொண்ணுங்களை தெய்வம்னு நம்பி வாழ்ற பூமி இது. இந்த பூமியில பிறந்துட்டு இப்படி கேவலமான புத்தியோட நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா தெரியல? இந்த கதையை வேற எங்கேயாவது போய் சொல்லு. இந்த பாரு, அந்த சிதம்பரத்தோட மட்டும் பகை இல்ல, எங்க குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனான் பாரு அந்த பிரபாகரன், அவன் கூட மட்டும் பகை இல்ல. சிதம்பரம் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர் குடும்பம் பகைதான். அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, அத்தனை பேர்கிட்ட பகையை காட்டுதாண்டி செய்வோம். வாய் மூடுறா. இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் உங்களை யாரும் ஊருக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க, காட்டுல தான் இருக்கணும். என்னடி ரொம்ப பேசுற? நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். எங்க வயலுக்குள்ள யாரு வந்தாலும் நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். சரி, நானும் உங்க வயலுக்குள்ள தானே வந்திருக்கேன், என்ன நெருங்குடா பாப்போம். என்னடி பண்ணுவ? உன்னை நெருங்குனா என்னடி பண்ணுவ? அந்த பொண்ணுங்க மாதிரி அழுதுட்டு ஓடுவேன் நினைச்சியா? அரைஞ்சு பல்லகிலெல்லாம் உடைச்சிருவேன். என்னடி ஓவரா துள்ளிட்டு இருக்க? இப்ப நான் உன் தாவணையை கிழிக்கிறேன், என்ன பண்ணு பாக்கலாம். என்ன தைரியம் இருந்தா பொண்ணுங்க மேல கை வச்சிருப்பீங்க? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. வாடா வா. சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா நர்மதா மேல கை வச்சிருப்பீங்க. என் வீட்டு பொண்ணுங்க மேல கை வச்சதுக்கே உங்களை சின்ன பின்னமாக்கலான்னு வந்தா தட்டி கேட்க வந்து கிவ மேல கை வைக்கிறீங்களா? உங்களுக்கு தில்லு இருந்தா என்கிட்ட மோதுக்கடா. ஆம்பளை கிட்ட மோத முடியாத பயந்தாங்கொள்ளைகளா? கேவலம் சின்ன பொண்ணு கிட்ட போய் உங்க வீரத்தை காமிச்சிருக்கீங்க. ஏய், உன் குடும்பத்தில இருந்து யாரு வந்தாலும் நாங்க அசிங்கப்படுத்ததாடா செய்வோம். எங்களை இந்த ஊருக்கு முன்னாடி தலகுனிய வச்ச குடும்பம் தாண்டா உங்க குடும்பம். உங்களை யாரையும் தலை நிமிர்ந்து வாழவே விட மாட்டேன்டா. அதுக்குதான் அந்த கதையை முடிவு கட்டதான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நீயும் பையனும் உயிரோட இருந்தா தானே எங்க வீட்டு பிள்ளைங்களை அவமானப்படுத்துவீங்க. இன்னையோட உங்க கதையை நான் முடிக்கிறேன்டா. பருவா எங்க போச்சு?
அவனுங்க என்ன அடிச்சிருந்தா கூட நான் தாங்கி இருப்பேன். அவனுங்களை ஏதாவது நான் பண்ணாதான் ஒன்ன அவமானப்படுத்திருக்கானுங்க. அவனுங்கள உயிரோட விட்டா இந்த ஊரே என்ன மதிக்காது. அவனுங்கள நான் வெட்டி சரிச்சாதான் ஏன் மனசு ஆறும். கதிர், ஏய், கதிர். அவங்கள கொல்ல வேண்டாம் தான் சொன்னனே தவிர சும்மா விடுங்கன்னு சொல்லல. இந்த பகைய வேற மாதிரி தான் தீர்த்துக்கணும். அவங்க உயிரோட தான் இருக்கணும். அவங்க ஏன்டா பொண்ணுங்க மேல கைய வச்சோன்னு ஒவ்வொரு நாளும் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அழணும். அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும். என்ன சொல்ற? எந்த ரோட்ல நம்ம வீட்டு பொண்ணுங்களோட Dress கிழிச்சு ஓட விட்டாங்களோ அதே ரோட்ல இவங்க வேட்டிய உருவி ஓட வைக்கணும். அப்பதான் எந்த பொண்ணுங்க கிட்டயும் இவங்க இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சாகுற வரைக்கும் இத மறக்க மாட்டாங்க. வேணாண்டா, இதை இதோட நிறுத்திடுவோம். வேணாம், அவ சொல்றான்னு எதையும் பண்ணிட்டு இருக்காத. வேணாண்டா. அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தனா பொண்ணுங்களை தொட்டிருக்கவே கூடாது. தொட்டுட்டல்ல, அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்ல. ஏய், ஏய், அங்க பாத்தீங்களா? பொம்பளை புள்ள மேல கை வச்சாங்கல்ல, அவனுங்களுக்கெல்லாம் வேணும்.